ஜெயவராகி. நமது வாழ்க்கையில் வெற்றி பெற சில ரகசியங்களை என்னுடைய சித்தர்களும் அதாவது என்னுடைய குருமார்களும் நான் சொன்னதை நம்ம பக்தர்களுக்கும் உலக மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராடுறோம், சில பேர் வெற்றி அடைய முடியல. அதுக்கு நம்ம ஈஸியான ஒரு வழி இருக்குது. அந்த வழியை நம்ம இப்போ சொல்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடயே இருக்கின்ற நம்ம போகிற இடம்லாம், அதாவது பார்க்கில் இருக்குது, கோவில் இருக்குது, இது மாதிரி சில விருட்சம், அதாவது மரங்கள், அந்த தெய்வீக தன்மை கொண்ட மரங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க. அதாவது பொதுவாக எல்லா கோயிலுமே அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தை நம்ம அதாவது சனிக்கிழமை மட்டும் இந்த அரச மரத்தை தொட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த அரச மரத்தை காலையில் நாம் ஒரு 9 சுற்று இல்லை ஒரு 27 சுற்று அதை நீங்கள் தினமும் சுற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த அரச மரத்தில் இருக்கிற அந்த தேவதை, அந்த தெய்வீக தன்மை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதாவது இந்த அரச மரம் பொதுவாக நல்ல காற்று வீசக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. நம்ம விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க, நம்ம ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த அரச மரமும் இந்த வேம்பும் இப்போ நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வச்சுருக்கோம். இது வருங்காலத்து நம்மளுடைய சங்கதிகளுக்கும் நம்ம இதை செஞ்சுருக்கோம். அப்போது நீங்கள் தினமும் அரச மரம் நீங்கள் ஒரு 9 சுற்றோ 27 சுற்றோ சுற்றிட்டு முடிஞ்சால் கொஞ்சம் தள்ளி சூடம் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அதாவது வழிபாடுன்ற முறையை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த வேப்ப மரமும் இந்த அரச மரமும் நீங்கள் தினமும் வளம் வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கல்பம், அதாவது உங்கள் கோரிக்கையை உங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்து நீங்கள் தியானம் தெரிஞ்சால் தியானம் பண்ணுங்கள். இல்லை நம்ம பேசலாம் இல்லையா, இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட தெய்வத்துக்கு பேசுகிற மாதிரி இந்த விருட்சங்கிட்ட நம்ம பேசலாம். இதுக்கும் காது மூக்கு கண் எல்லாமே இருக்குது. இது பேசுகிறா நமக்கு அதன பதிலும் நமக்கான வாழ்வும் கொஞ்சமாக மாற்றி கொடுக்கும். இப்போ அடுத்த விருட்சத்தை பற்றி பார்ப்போம் வாங்க. வில்வ மரம். அப்போ சிவன் கோயிலில் வில்வ மரம் இல்லாத ஒரு கோயிலே இருக்காது. அந்த வில்வ மரத்தில் நீங்கள் பிரதோஷனிக்கு போகலாம், இல்லை எந்த நாள் வேணால் போகலாம். இதுக்கு நாள் கிழமெல்லாம் கிடையாது. போயிட்டு இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா அமைதியாக சங்கல்பம், அதாவது இவங்ககிட்ட சொல்லுங்கள், என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எனக்கு இது தேவைப்படுது, எனக்கான வழி உருவாக்க. இப்போ நம்ம வேண்டதெல்லாம் பணம் கொடுக்க போகிறதில்ல, ஆனால் பணம் வர்றதுக்கான வழியை கொடுப்பாங்க, அந்த ஞானத்தை கொடுப்பாங்க, அந்த அறிவு கொடுப்பாங்க. நிச்சயமாக என் வாழ்க்கையில் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த வில்வ மரத்தையும் நீங்கள் முடிஞ்சால் தினமும் போங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் போங்க. இந்த வில்வ மரம் எவ்வளோ நீங்கள் வணங்கிட்டு இவங்கக்கிட்ட பேசுகிறீங்களோ நம்ம வாழ்வில் முன்னேற்றம் நடக்கும். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நம்முடைய ஔவையை நம்ம கதையாக சொல்லியிருக்காங்க. உண்மையாக இந்த நெல்லிக்காய் உண்மையிலேயே மிக மிக அற்புதமான ஒரு மருந்து தன்மை கூடியது, நம்ம இதயத்துக்கு ரொம்ப பலமானது. அதனால் இந்த நெல்லி மரத்தை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதாவது வழிபாடு இடத்துல பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் கிடையாது. இங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் உங்கள் சங்கல்பம், எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, எனக்கான வழி வரலை, நீங்கள் எனக்கு வழி உருவாக்கி கொடுங்க அப்படின்னு இந்த விருட்சத்துக்கு நீங்கள் உட்காந்து கூட சங்கல்பம் செய்யலாம். நிச்சயமாக இந்த விருட்சத்துக்குரிய தேவதை நமக்கு வழி நடத்தும். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம அதாவது கலாச்சாரப்படி வாழை மரம் கட்டுவாங்க. பொதுவாகவே வாழை மரம் கட்டுவாங்க. ஏன்னா அந்த குளம் வாழையாட உருவானதுக்காக தான் அந்த வாழை மரம் கட்டுறாங்க. அப்போது இந்த வாழை மரம் இருக்கும் இடத்துல கூட நம்முடைய தேவதைகள் வாசம் செய்கிறாங்க. அப்போது இந்த வாழை மரத்தில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் சங்கல்பம் செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான வழிகள் பிறக்கும். அதாவது பொதுவாக ஒரு ஆலயத்தில் அரச மரம், வேப்ப மரம், வில்வ மரம், இதெல்லாம் இந்த அவசியம் இந்த 3 மரம் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அரச மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது, வில்லு மரம் இருக்குது, பூச்செடிகளை அழகாக வச்சுருக்கோம், நெல்லிக்காய் மரம் இருக்குது. அதே போல் எல்லாம் இயற்கை சுவையோட இந்த ஆலயம் உருவாகி கொண்டு இருக்குது. இங்கே எந்த பிரச்சனையுமே, அதாவது பணப்பிரச்சனைன்றது பெரியதளவில் வராது. ஏன்னா நமக்கு இந்த தேவதைகள் நமக்கு உதவி செய்கிறாங்க. அன்னை வாராகியுடைய அருளால் நமக்கு இது எல்லாமே இயற்கையாகவே ஒன்று நடந்திருக்கு. அதுபோல் நீங்களும் உங்களுக்கு வழி தெரியல, இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் போது எதுனா ஒரு கோயிலுக்கு போயிட்டு எதுனா ஒரு மரம் நிச்சயமாக அந்த கோயில் இருக்கும்.
அன்னையை வணங்கிட்டு இல்லை ஐயனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணுவாங்க. நீங்கள் நினச்சது நடந்தே தீரும். இது உண்மை, இது சத்தியம். ஜெய் வராகி.